அனைவருக்கும் வணக்கம். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமத்தில் சிறுநெல்லிக்கோவில் அப்படிங்கிற ஊர். எங்கள் அப்பா அம்மாவில் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா ஒரு 4வது வரைக்கும் படிச்சிருக்காரு. எங்கள் அம்மா ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து தான் சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சாங்க. நான் ஸ்கூலு காலேஜு எதை பற்றி பெருமையாக சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் சாதனைகள்லாம் பண்ண கிடையாது. காலேஜ் முடிச்சு வரும்போதே காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு வெளியே வந்தோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு வரும்போதே அரியரோட தான் வெளியே வந்தோம். காலேஜ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டெல்லாம் வெளியே வர கிடையாது. 2016 பாஸ் அவுட் ஆனேன். பாஸ் அவுட் ஆகிட்டு சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஃப்ரெண்டு மூலிமா இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகலாம். அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போனால் ஃபஸ்ட்டு டிகிரி தான் கிளியர் பண்ணணும், முதல்ல டிகிரியை கிளியர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்துக்கும் எமனாகிறது அந்த M3 பேப்பர் தான். அந்த M3 பேப்பரை தான் நமக்கு வச்சு செஞ்சது கடைசி வரைக்கும். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அந்த M3 பேப்பரை முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் M3 பேப்பரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாமக்கல்லே ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஒரு 3 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஹிஸ்ட்ரி கொஞ்சம் புரியாமல் இருக்கும்போது ஃப்ரெண்டு தான் அந்த வீடியோ காட்டினான். சுரேஷ் அகாடமியில் கனிமுருகன் சாரோட ஹிஸ்ட்ரி வீடியோ பாரு, உனக்கு நல்லா புரியும் அப்படின்னு காட்டும்போது அதை வச்சு தான் நான் அந்த அகாடமிக்கு இங்கே உள்ள வந்து சேர்ந்தேன். 2021 வரும்போது ஃபஸ்ட்டு குரூப் 2 இங்கே சேர்ந்தேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் GS மட்டும்தான் சிலபஸ்ஸு. அப்போ லாங்குவேஜ் பேப்பர்லாம் எதையுமே கிடையாது. அப்படி இருந்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சிலபஸ் மாற்றுறாங்க. சிலபஸ் மாற்றும் போது லாங்குவேஜ் உள்ள வருது. அப்போ தமிழும் நமக்கு தெரியாது, இங்கிலீஷும் நமக்கு தெரியாது, எதையுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதை எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பம். பாதி பசங்க தமிழ் எடுத்து படித்தா குரூப் 4க்கு யூஸ் ஆகும் அப்படி சொன்னாங்க. பாதி பேர் இங்கிலீஷ் எடுத்து படித்தா இங்கிலீஷ் தான் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக படித்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இங்கிலீஷ் எடுத்து படிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் எடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதணும். மெயின்ஸு அது ரிசல்ட் வரைக்கும் கொஞ்சம் கேஸு அது இதுன்னு கொஞ்சம் டிலே ஆகி நவம்பரில் தான் ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் தான் மெயின்ஸ் வந்தது. மெயின்ஸ் எழுதிட்டு அடுத்தது குரூப் 2 வராமல் குரூப் 4 ஃபஸ்ட் எக்ஸாம் வந்தது. குரூப் 4க்கு இங்கிலீஷ் கிடையாது. அப்போ நம்ம தமிழ் தான் எடுத்து படிக்கணும். நம்ம இவ்வளோ நாள் இங்கிலீஷ் எடுத்து படித்து அதே 2 வருஷம் ஜேர்னி ஆயிடுச்சு நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம தமிழ் எடுத்து படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 வருஷம் 5 வருஷம் தமிழ் படித்து அந்த இடத்துல இருக்கிறான். நீ இன்னைக்கு வந்து தமிழ் எடுத்து படித்து நீ அவங்க கூட காம்படேட் பண்ணிடுவியா? உன்னால் நீ மார்க் எடுத்துட முடியுமா? நீ இப்போ படிச்சேன்னா அடுத்த குரூப் 4 பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. அப்படிங்கிற சூழ்நிலை போது அந்த ரிசல்ட் குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வருது 140 மார்க்கு. அப்போ அந்த ரிசல்ட் வரும்போது நான் அந்த ஸ்டடிகளில் உட்காந்துருக்க ஒரு சாயந்தரம் 7 மணி போல் ரிசல்ட் வந்தது. 7 மணி போல் ரிசல்ட் வரும்போது 140 மார்க்கு. அப்போ கனிமுருகன் சார் வந்து வீடியோ போடுறாரு, இவ்வளோ ரேங்க் உள்ள இருந்தால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம ரேங்க் பார்க்கும்போது சரி MPCக்கு 140 மார்க் வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 40 நாளில் தமிழ் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்து படித்தது இங்கிலீஷு, நமக்கு தமிழும் சுத்தமாக தெரியாது. நம்ம அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா அப்போ ஸ்கூல் புக்கு வைஸாக புது புக்கு பழைய புக்குன்னு சுரேஷ் அகாடமியில் ஃப்ரீ டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாங்க. சரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதையாவது பண்ணுவோம், இப்போ முடியலன்னா அடுத்த குரூப் 4 பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் படிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இந்த குரூப் 4ல் வெறும் 45 நாளில் என்ன அப்போ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 4வது வரைக்கும் தான் படிச்சுட்டு எங்கள் அம்மா ஸ்கூலையே பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும்தான் தெரியும், டிஎன்பிசின்னு இருக்குன்னே தெரியாது. அது இந்த குரூப் 1 எக்ஸாமு குரூப் 4 எக்ஸாமு இந்த ப்ரிலிம்ஸு மெயின்ஸு பாலிட்டி இந்த சிலபஸ்லாம் நான் வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு தேவை நீ வேலைக்கு போனேன் வேலைக்கு போகலையா, இதுதான் விஷயம். அவங்க கடைசியாக என்ன கேட்பாங்க, நான் பாலிட்டி படித்தேன், நான் சிலபஸ் மாற்றிட்டாங்க, இந்த கொஸ்டின் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அந்த கொஸ்டின் நல்லா நீ வேலைக்கு போனியா போகலையாப்பா, இதுதான் கேள்வி. நீ இப்போ நான் இப்போ ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆகி வெளியில் போனாலும் நான் கடைசி இன்டர்வியூ வரைக்கும் போய் ஃபெயில் ஆகி வெளியே வந்தாலுமே நான் ஃபெயில் தான். அவங்களோட கேள்வி நீ வேலைக்கு போனியா போகலையா. அதுக்காண்டி நான் என்ன பண்ணோம், அந்த 40 நான் எப்படியோ நான் தூத்துக்குடி விட்டு வெளியே போகும்போது வேலையோட தான் போகணும், இல்லைனா நான் தூத்துக்குடி விட்டு வெளியிலே போகக்கூடாது, நான் வேலை வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாதாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்காண்டி அந்த 40 நாளில் ஃபுல்லாக தமிழ் படித்து மறுபடியுமே அந்த தமிழில் 88 மார்க் எடுத்து அப்புறம் GSல 82 மார்க் மொத்தம் 170 மார்க் 170 மார்க் போட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இங்கிலீஷ் முடித்து தமிழ் படித்து அதான் நிறைய பேர் கேட்பாங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. அதாவது நம்ம எதுக்காண்டி படிக்கிறோம் அப்படிங்கிற காரணம் தான் முக்கியம். அந்த காரணம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா உங்களோட வெற்றி வந்து ஈஸியாக இருக்கும். நீ காரணத்தை ஸ்ட்ராங்காக இருக்கல அப்படின்னா உன்னோட வெற்றி வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நீ எதுக்காண்டி படிக்கிற, உங்கள் வீட்டுக்காண்டி படிக்கிறியா, உனக்காண்டி படிக்கிறியா, சொசைட்டிக்காண்டி படிக்கிறியா, எதுக்காண்டி படிக்கிற, அந்த காரணத்தை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். இப்போ நான் படிக்கிறேன், நான் எதுக்காண்டி படிக்கிறேன், எங்கள் அப்பா 4வது தான் படிச்சிருக்காரு, எங்கள் அம்மா ஸ்கூலையே பார்த்ததில்ல. அப்படி நான் ஸ்கூலையே பார்க்காத ஒருத்தனே சின்ன வயசுலேருந்து வீட்டுக்கு ஒரே பையன், அதுக்கு மேலே குழந்தையும் பெற்றுக்கல, ஒரே பையனை பெற்றிலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துலேயே ஃபுல்லாக படிக்க வச்சு அவங்க காட்டில் வேலைக்கு போனால் நான் வேலையாக வாங்கிட்டு போயினேன். வீட்டில் இவன் கஷ்டப்பட்டு காட்டு வேலை செஞ்சு மம்முட்டி எடுத்து பார் கட்டி படிக்க வச்சாலும் பையனுக்கு அரசாங்க வேலை வாங்கி கொடுத்துட்டான். அந்த ஒரு பேர் வாங்கி கொடுக்குறக்காண்டி நான் படித்தேன். அப்போ அந்த காரணத்துக்கு எனக்கு தமிழா இங்கிலீஷா 3 மாதமா 2 மாதமா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது.
அது என் மனசுக்குள்ளே வரவும் கிடையாது. எனக்கு தேவை எக்ஸாம் மாதிரி தான், அது பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதே தமிழ் தான் மறுபடியும் இந்த டைம் எழுதுனா குரூப் 2A மெயின்ஸ் எழுதியிருக்கேன், 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அடுத்து இப்போ வரப்போகிற குரூப் 1 எழுத தான் போகிறோம். இப்போ நான் வீட்டிலேருந்து கூட்டு வராத காரணம் என்னென்னா, நான் அடுத்து வேறு எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன். குரூப் 1 பாஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக நான் கூட்டு வந்து நிப்பாட்டுவேன். நான் பெரிய அதிகாரியாக வந்து காப்பாற்றுவேன். அதனால் இப்போ பாஸ் பண்ணிக்கிற எல்லாத்துக்கும் இதே லெவலுன்றாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போங்க. இது வரைக்கும் குடும்பத்துக்காண்டி படிச்சிங்க, இனிமேல் படிக்கிறது உங்களுக்காண்டி. ஏன்னா நீங்கள் உள்ள சர்வீஸுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். இங்கே பட்ட அவமானங்களோட அங்களோட உங்களை ஈகோ டச் பண்ணுற விஷயம் நிறையா இருக்கும். ஏன்னா நீங்கள் கீழ் லெவலில் தான் உள்ளே போகிறீங்க. அப்படிங்கும் போது நீங்கள் இனிமேல் படிக்கிறது உங்களுக்காண்டி, உங்களோட உயர்வுக்காண்டி. நம்ம அப்பா அம்மாவுக்கு இப்போ ஒரு நம்ம பேர் வாங்கி கொடுத்தாச்சு. நீ குரூப் 1 இருந்தாலும் குரூப் 4 இருந்தாலும் எதில் இருந்தாலும் அரசு அதிகாரி தான். அதனால் உங்களோட உயர்வுக்கு இனிமேல் படிங்க. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, டெஸ்ட்டு பேட்ச் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ படிக்கல ரெண்டாவது விஷயம். நீ டெஸ்ட்டுக்கு போயிட்டு அப்படின்னாலே போயிடணும். டெஸ்ட்டு முடிச்சு அப்படின்னா கரெக்ஷன் வந்து கம்பல்சரி. நான் கரெக்ஷன் பார்க்காம அந்த 2 மணி நேரம் நான் வீட்டில் போய் படிச்சிருவேன் அப்படின்ட்டு போனேன். எவனும் எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்ண சேர்த்து கிடையாது. அவனை போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பான், படிச்சுட்டு இருக்க மாட்டான். புரியுதா? அதனால் நீ டெஸ்ட்டு முடிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் பார்க்கணும். நீ டெஸ்ட்டுக்கு போகிற அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டெஸ்ட்லையும் 10 ரேங்க்குள்ளே வர்ற மாதிரி தான் நீ படிச்சுட்டு போகணும். அந்த அளவுக்கு நீ கம்பல்சரி படிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்டு அதெல்லாம் கணக்கே கிடையாது. நீ காரணத்தை ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.